அவர்களுக்கு அதிகாலை பொழுது அதிகாலை தேடுவோர் அதிகமான கிருபிகளை பெறுவார்கள். அதிகாலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். நிச்சயமாக அதிகாலை பெற்ற கிருபையின் வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொடுக்க தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நினைப்பிருக்கும் சௌதி அழைத்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். சிஸ்டர், சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். நன்றி சிஸ்டர். God bless you. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பிள்ளைகளே. இந்த நேரத்திலும் கூட தியானத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்க, திருப்பிக் கொள்ளுங்கள் 119வது சங்கீதத்தை. அல்லேலூயா. 119வது சங்கீதமாகவே அங்கு சின்னதாக ஆலேப் என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தை யார் எழுதினார் என்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் சத்தியமும் உண்மையுமானவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, 119வது சங்கீதத்துல முதலாவது என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்பதாக. அதாவது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்றால், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக மீட்டெடுக்கப்பட்ட பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, அவருடைய வேதத்தின்படி அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லி இருக்கிற நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு, அவர் என்ன காரியங்கள், பரலோகத்தின் தந்தை, பரலோகத்தின் பிதா என்னென்ன காரியங்களை இந்த பூமியிலே நாங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா காரியங்களையும் இந்த வேதாகமத்திலே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பலவிதமாக வாழ முடியும், இஷ்டம் போல வாழ முடியும் இல்லையா? இஷ்டம் போல என்ன வேணாலும் செய்ய முடியும். யாரும் எதையும் கேட்க மாட்டார்கள் இந்த உலகத்துல, இல்லையா? ஆகவே எங்களுக்கு இந்த அப்பாவுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட, பிரிக்கப்பட்ட, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நாங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் போய் அங்க தங்க முடியும் இல்லையா? ஆகவே எங்களை இஷ்டம் போல வாழ்ந்தால் நாங்க இன்னொரு இடத்துக்கு நாங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும், உருவாகும். இங்க அப்ப சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது குற்றம் சாற்ற முடியாத வழிகளை உடையவர்களாய் இருந்து கர்த்தருடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நடப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதாக. அப்ப எங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்ப சில பேர் பழைய ஏற்பாடு அப்படியே அப்புறப்படுத்துறாங்க. அது வேண்டாம். இப்ப ஆண்டவராய் கர்த்தர் வரப்போகிறார். புதிய ஏற்பாட்டு, அதாவது சுவிசேஷங்களை மாத்திரம்தான், புதிய ஏற்பாடை மாத்திரம்தான் நாங்க வாசிக்கணும். அது மகா பெரிய தவறாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஒன்றாகத்தான் இருக்கிறது, ஒரே புத்தகமாக இல்லைய வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நாங்க பழைய ஏற்பாட்டு நீதி சட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை கை கொண்டால்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிற சகல காரியங்களையும் நாங்க கடைபிடிக்க முடியும். இப்ப இங்க கடைபிடிக்காம, இங்க ஒண்ணுமே தெரியாது, வாழும் தெரியாது, தலையும் தெரியாது, வாழும் தெரியாம நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா? ஆக பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்களை நாங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவனை பழைய ஏற்பாடுல வேணாம் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அது நிறைய காரியங்களை, வாழ்க்கைக்கு தேவையான சகல காரியங்களையும் கர்த்தராகிய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் மோசையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசி இருக்கிறார், நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லாவிட்டால் அப்பா எங்களோடு பேசும் பொழுது பாருங்க, கனவின் வழியாக பேசுகிறார், தீர்க்க தரிசனம் மூலமாக பேசுகிறார். எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து இருக்கிற அந்த வார்த்தைகளை எடுத்துதான் நாங்க அப்பா எங்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? எப்படி நாங்கள் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம், புதிய ஏற்பாட்டு காரியங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்ல முடியும்? அது மகா பெரிய தவறாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும்
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் ஒன்றாக சேர்த்து எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்பா நிறைய காரியங்களை அங்கு சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறல. அப்பா நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக அவர்கள் எங்களை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்துக்கு. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக. அப்படின்னு சொன்னா அவருடைய நியமங்களை கை கொண்டு தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பா சொன்னார் பாருங்க, என்னுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களோ பாருங்க, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்பா எல்லாருடைய இருதயங்களையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற கண்ணாடி போல அவருக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. இருதயத்திலே அவர்கள் தூரமா இருக்கிறாங்கன்னு அப்பா அறிஞ்சு கொள்றாரு இல்லையா. உதட்டிலே அவர்கள் என்னை கனப்படுத்துகிறார்கள், உதட்டிலே கனப்படுத்தி உள்ளத்திலோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்பதாக அங்க சொன்னார். அப்ப எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்ல, எங்களை குறித்த எல்லா காரியங்களும் தெரியும். அதான் அவர் சொல்றாரு, அதாவது முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது. நாங்க செபிச்சு கொண்டே இருக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு சிந்தனை வந்து எங்களுடைய தலைக்குள்ள வந்துரும், இருதயத்துக்குள்ள வந்துரும். அதை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா இங்க துதிச்சுக்கிட்டு இருப்போம். அப்ப எங்களுடைய இருதயம் வந்து அப்போடு இல்ல, ஆனா அதை விரும்பல அப்பா. இருதயம் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய ஐம்புலங்களையும் அடக்கி அப்பாவுடைய சமூகத்துக்குள்ளே நாங்க போயிடணும். போன கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரசன்னம் எவ்வளவு அருமையானது தெரியுமா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போய் பாருங்க, கவலை இருக்காது. இந்த உலகத்தின் காரியங்களை நாங்க மறந்துடுவோம், எங்களுக்கு வருகிற வேதனைகளை நாங்க மறந்துடுவோம், எங்களுக்கு இருக்கிற துக்கங்களை மறந்துடுவோம், எங்கள் சூழ்நிலைகளிலே நாங்க எங்களுடைய சூழ்நிலைகளை கூட நாங்க மறந்துடுவோம். அப்ப அப்பாவை நாங்கள் தேடும் பொழுது, உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை தேடும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை நாங்கள் கண்டடைய முடியும். அவர் பிரத்யட்சமாக எங்களுக்கு காட்சி அளிக்கிற தேவன். ஆகவே இங்க அதான் சொல்லுகிறார், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாக. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஆனா என்ன சொல்ற, அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தீர். அல்லேலூயா. என்ன சொல்லிருக்காரு, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளை. தான் நான் சொன்னேன், 10 கட்டளைகளை வந்து நாங்க எழுதி எங்களுடைய வீடுகளில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய வந்து பாருங்க, கிறிஸ்டியன் புக் ஷாப்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா அந்த 10 கட்டளைகளை அழகா நேர்த்தியா ஒவ்வொரு வடிவத்துல அடிச்சிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு ஸ்டாண்டாவும் வச்சுக்கொள்ள முடியும், சுவர்லையும் மாட்டிக்கொள்ள முடியும் இல்லையா, எல்லாம் அழகா செய்து தந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க இலவா போயிட்டு அதை வாங்கி எங்களுடைய வீடுகளில வைக்க வேண்டும். பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 10 கட்டளைகளும் எங்களுக்கு அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. அப்பாவுடைய அது நியாய பிரமாணமாக இருக்கு. அதை கை கொண்டாவே கர்த்தருடைய பிள்ளைகளை பரலோகம் தான் எங்களுக்கு. அதுல இருக்கிற அவ்வளவு காரியங்களையும் நாங்க அதை கடைபிடித்தால், அதை கற்றுக்கொண்டு கடைபிடித்து எங்களுடைய வாழ்க்கையை நிறைய நடைமுறைப்படுத்தி கொண்டோம்னா பரலோகம் கட்டாயம் கிடைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதான் இங்க சொல்லப்படுகிறது, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே அநேக பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. சில காரியங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டா நலமாயிருக்கு. யாருக்கிட்ட சொல்றாங்க? பிதாவாகி தேவனிடத்துல சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு முடியாத சில காரியங்கள் இருக்கிறது, கடைபிடிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கிறது, தவறுகிறோம். அந்த சூழ்நிலையில போய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து, அப்பா நம்முடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நம்முடைய நியாயப்பிரமாணங்கள் படி நடக்க எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது, அதை கை கொள்வதற்கு, அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்கு அப்பா எனக்கு பலனைத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சொல்றது மாத்திரமல்ல, அதை நாங்க பாடமாக்கணும். பாடமாக்கி அப்ப சொல்றது, இருதயமாகி இந்த பலகையில எழுதி கொள்ளுங்க. அடுத்து களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப நாங்க ஒவ்வொரு நேரமும் களவு செய்யாதிருப்பாயாக,
களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி எங்க உள்ளத்துல நாங்க அடிக்கடி சொன்னோம்னா எந்த ஒரு பொருளையும் நாங்க திருட மாட்டோம், எந்த ஒரு பொருளையும் நாங்க எடுக்க மாட்டோம் இல்லையா? ஆகவே பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு அடுத்து அடுத்து அதை சொல்லிப்பாங்க. நாங்க யார்கிட்டையும் பொய் சொல்ல வராது. அப்ப அதை வந்து நாங்க அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும், உச்சரிக்க வேண்டும், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளணும். யார்கிட்டையும் எந்த ஒரு பொய்யும் நாங்க சொல்ல மாட்டோம். அப்ப சொல்ல பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாகனா, இச்சிக்கிறது இச்சிக்கிறேன்னு சொன்னா, ஐயோ ரொம்ப அழகா கட்டி இருக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் இல்லையா? சில வீடுகளை பார்த்து என்ன சொல்ல ரொம்ப வடிவா கட்டி இருக்கிறாங்க. நேர்த்தியா கட்டி இருக்கிறாங்க. அழகா கட்டி இருக்கிறாங்க. அம்சமா கட்டி இருக்கிறாங்க அந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம். அது வேற விஷயம். ஆனா பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக என்றால், பிறனுடைய வீட்டை அபகரிக்க அபகரிக்காதிருப்பாயாக. அபகரிக்க கூடாது. இச்சித்து அதை எப்படியாவது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காரியங்களை நாங்க செயல்படுத்த கூடாதுதான் அப்பா சொன்ன காரியம். அப்ப நாங்க அதை செயல்படுத்த வாயில அறிக்கையிட கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே நடைமுறைக்கு வந்துரும். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. அது இந்த காலகட்டத்துக்கு தேவைதானே. பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்லி புதிய ஏற்பாடை கடைபிடிக்கிறன்னு சொன்னா, ஓய்வு நாளை நாங்க பரிசுத்தமா ஆசரிக்க கூடாதா? அப்ப எப்படி அப்பாவுடைய பிரசன்னத்தை நாங்க உணர முடியும்? அப்பா எப்படி எங்களுடைய சமூகத்துக்குள் வர முடியும்? ஓய்வு நாள் இல்ல, பரிசுத்தமா நாங்க போகணும். முந்தைய நாளே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். முந்தைய நாளே எங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக துதி ஆராதனையோடு நாங்கள் கடந்து போக வேண்டும். கண்ணா பின்னான்னு வீட்டுக்குள்ள கண்டதெல்லாம் கதைச்சிட்டு ஓடி போயிட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார போறேன்னு சொல்லி உட்கார்ந்தோன்னு சொன்னா, அங்க நித்திர மயக்கம் தான் வரும். அவங்க சொல்றது ஒண்ணும் கேட்காது. ஏதோ சடங்காசாரத்துக்காக நாங்க போய் அந்த இடத்துல அமர்ந்து விட்டு வருவோம். அவ்வளவுதான் நடக்கும். அப்ப அந்த நாள்ல தேவனுடைய சமூகத்துல பெரிய ஒரு முட்டை தான் விழுகும். ஏன்னு சொன்னா, அங்க போய் எந்த பிரயோஜனத்தை நாங்க காணல. அப்ப வீட்டுல இருந்து அப்ப என்ன சொல்ல, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. அந்த நாள்ல ஒரு வேலையும் செய்யாது. இங்க நல்ல காரியம். அந்த நாளையில நல்ல வேலைகள் வரும். எங்க பிள்ளைகள் சொல்றாங்க, அம்மா அந்த ஓய்வு நாள் அதாவது சண்டே சர்வீஸ் எங்க மூத்த மகனுக்கு வந்து இந்த முறை ஓ லெவல். அப்ப அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது வந்து பலிபீட ஊழிய வொர்ஷிப் செய்யணும், மியூசிக் பிளே பண்ணணும். அந்த இடத்துல நிக்க வேண்டியவர். அவருக்கு இந்த முறை ஓ லெவல்னால அந்த அந்த நாள்ல நல்ல செமினார் வைக்கிறாங்க. அந்த நாள்ல தான் பேப்பர்ஸ் எல்லாம் செய்யறாங்க. இந்த பிள்ளைக்கு ஒரே அங்கலாய்ப்பு. ஆகவே 3 வாரம் ஆலயத்துக்கு போகாம அந்த பேப்பர் செமினாருக்கு போனா இந்த பிள்ளைடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே வீழ்ச்சி அடைந்து போய்விடும். அப்ப நாங்க என்ன சொன்னோம், இல்ல அந்த நாள்ல நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடு. முழு நாள் ஆலயத்துல இருக்க முடியுமா? ஏன்னு சொன்னா உன்ன ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்துவார். நீ எழுதுகிற பரீட்சையில ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுப்பார் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுத்தோம். ஆக இப்ப வந்து அதை கடைபிடிக்க அவர் முயற்சிக்கிறேன். ஏன்னா அந்த நாள்ல தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல பாடங்களை படிச்சு கொடுக்கறதுக்கு பிசாசானவன் ஏவுவான். ஏன்னா அப்பாவுடைய திட்டங்களை உடைப்பதை அவனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. நாங்க வந்து அவருடைய திட்டத்தின் கீழ் வாழ்வதை அவன் எப்படியாவது உடைப்பான். அந்த நாள்ல தான் நல்ல சேலரிய கொடுப்பாங்க. ஏன்னா ஓய்வு நாள் தானே. நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு படி அதாவது டபுள் ப்ரமோஷன் மாதிரி டபுள் சம்பளம் நாங்க கொடுக்கிறோம், சேலரி கொடுக்கிறோம். நீங்க வாங்க, வந்து இந்த வேலையை செய்து கொடுத்துட்டு போகணும் அங்க ஓடுறதுக்கு வைக்க பார்ப்போம். ஏன்னா அந்த ஓய்வு நாள்ல வந்து இப்படியான காரியங்களை சத்துருவானவன் கொண்டு வந்து போடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தான் அதை நிதானமாக அறிந்து ஞானமுடன் நாங்கள் செயல்பட வேண்டும். அவ ஓய்வு நாள்ல அப்ப என்ன சொன்னாரு, ஓய்ந்திருக்கன்னு சொன்ன 6 நாள் நல்ல வேலை செய்யுங்க, 7ஆம் நாள் நீங்க உங்க குடும்பத்தோட ஓய்ந்திருக்க. நல்ல காரியம். ஓடி ஓடி காலையிலையும் மாலையிலையும் ராத்திரி வேலையிலையும் நல்ல வேலைகளை செய்துட்டு இந்த ஒரு நாள் குடும்பத்தோட நல்லா சாப்பிட்டு திருப்தியா எங்கேயும் போகாம நல்ல சந்தோஷமா என்னுடைய நினைவுகளோடு கூட இருங்க, என்னை ஆராதனை செய்யுங்க. அப்ப பாருங்க அப்பா எவ்வளவு ஒரு அருமையான தகப்படா இருக்கிறாரு. என் பிள்ளைக்கு 7 நாளும் வேலைக்கு போக கூடாது, ஒரு நாள் ஒதுக்கும் இல்லையா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தப்பு கிடையாது. அப்ப எங்களுக்கு புதிய ஏற்பாடு வேண்டாம்னு சொல்ல முடியுமா? வேண்டும். எங்களுக்கு புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடு மன்னிக்கணும், பழைய ஏற்பாடு வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாடுலதான் நிறைய விஷயங்கள் அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வருகிற ஜெனரேஷனுக்கு, வருகிற சந்ததிகளுக்கு நாங்க பழைய ஏற்பாடை வந்து நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும். வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க மற்றவங்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே,
அதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதான் இங்க பாருங்க, உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்ட நலமாயிருக்கும். அல்லேலூயா. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அதுல பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா கொடுக்கிற நியாயப்பிரமாணங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்க வெட்கப்பட அது அவ்வளையும் நாங்கள் கடைபிடித்தால் நாங்க யாருக்கும் வெட்கப்பட தேவையில்லை. நாங்க இச்சை அடக்கத்தோடு வாழ முடியும். அழகான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதை நாங்க அபியாசப்படுத்திக் கொள்ளும் பொழுது அழகிய வாழ்க்கை எங்களுடைய வார்த்தையில, எங்களுடைய நடக்கைகள, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் பிதாவாகிய தேவன் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார் உலக ஜனங்களுக்கு. அப்ப அவங்க பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் ரொம்ப அழகானவர்கள், ரொம்ப அருமையான ஜனங்கள் என்பதாக அவர் காட்டுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் பாருங்க, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். அப்ப ஆண்டவருடைய நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் நாங்க கற்றுக்கொண்டுட்டோம்னா, அவருடைய நீதி இதுதான், நியாயப்பிரமாணம் இதுதான், அவர் உண்மையுள்ளவர், அவர் உத்தமமானவர், அவர் அதாவது பாவத்திலே பிரியப்படாத தகப்பன், பசுத்தமான தகப்பன். அந்த அப்பாவை நாங்க முழுமையா நாங்க அறிந்து கொண்டோம் என்றால் அவர் அழகா நாங்க பிரைஸ் பண்ண முடியும், அழகா துதிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னத்துல அப்படியே எங்களால் நனைய முடியும். ஏனென்றால் அவரை குறித்த காரியங்கள் முழுவதுமாய் நாங்கள் பார்த்திருக்கிறோம், அதாவது ருசித்திருக்கிற கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்பா இப்படிப்பட்டவர் தான், அப்பா இப்படிப்பட்டவர், என்னுடைய தகப்பன், என்னை உருவாக்கிய தகப்பன் இவ்விதமானவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் என்னுடைய இருதயத்திலே ஒரு சலனம் இருக்காது. அப்பாவை 2 கரங்களையும் தூக்கி நாங்க ஆண்டவரை நமஸ்கரிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே அப்படியே கடந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கூட துதி ஆராதனை செய்யும் பொழுதோ, செப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுதோ ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம ஒண்ணுமே செய்ய போகாதீங்க. முதலாவது அப்பாவை நீங்க துதிக்கிறீங்களா, பிரைஸ் பண்றீங்களா, அவருடைய பிரசன்னத்தை உணரும் வரைக்கும் ஆண்டவரை நல்லா துதிச்சு கொண்டே இருங்க, ஆண்டவரை நல்லா பிரைஸ் பண்ணி கொண்டே இருங்க. அவருடைய அபிஷேகம் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களாம் அந்த உணர்வுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா அந்த அதை நீங்க அதாவது கைவிட மாட்டீங்க. அப்பாவை துதிச்சு நமஸ்கரிக்கும் போது இந்த நாட்களிலும் கூட அப்படியே மழை மாதிரி இருக்கும். அப்படியே நாங்க மழை பெய்யுற நேரம் ஒரு இடத்துல போய் குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறோம் பாருங்க, அந்த ஒரு உணர்வு வரும். என்னுடைய குரல்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும். அப்பாவை துதிக்கிற நேரம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அனுபவம் எங்களுக்கு தேவை. ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அனல் எங்களை ஆட்கொள்ளும் வரைக்கும் நாங்க ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையாக இருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தோம் என்றால் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உன்னை வாந்தி எடுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மை தேவை. பரலோக தேவனை ஒரு நாளும் நாங்கள் ஏமாற்றி வாழ முடியாது. இந்த உலகத்திலே ஜனங்களை நாங்க ஏமாற்ற முடியும். 24 மணித்தியாலும் பாருங்க, இந்த சகோதரி இந்த சகோதரன் தேவனுடைய பாதத்துல இருந்து எப்படியெல்லாம் செபிக்கிறான்னு சொல்லி உலகத்தை நாங்க ஏமாற்ற முடியும். நாங்க தேவனுடைய சமூகத்துல இருப்பது போல பாசாங்கு செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பது போல நாங்கள் பாசாங்கு செய்ய முடியும். உலகத்தாரிடத்துல நல்ல பெயர்களை எடுத்துக் கொள்வதற்காக நீ என்னென்ன காரியங்களும் செய்ய முடியும். அது தேவனுக்கு பிரியமா இருந்தால் தான் அது நன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இல்லையா? இல்லாட்டி எல்லாமே வேஸ்டா போயிடும். அவர் சொல்லுவாரு, அப்பா நீ கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் நான் உன்னை அறியேன் என்பதாக சொல்லிட்டு போயிடுவாரு. எனக்கு தெரியாதுப்பா உன்னை யாருன்னு. ஏன்னா என்னைய அப்பா நான் கர்த்தாவே கர்த்தாவே, ஐயோ உங்களோட சமூகத்துல நான் ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது, சாரி அப்படின்ட்டு போயிடுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க அவரை துதிச்சு கொண்டு வர்ஷிப் செய்து கொண்டே இருக்கணும். உணரணும். நாங்க எங்களுக்கு தெரியும் அப்பாவை நாங்க ஆராதனை செய்யும் பொழுது அவர் எங்கள் மத்தியில கிரியை செய்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியும். கண்ண மூடி நாங்க விண்ணப்பங்களுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அவர் எங்களை விண்ணப்பங்களை கேட்கிறார் என்று எங்களுக்கு உணர்வு சொல்லும். அப்பா கேட்கிறார் தெரியும். ஆகவே இரண்டும் இல்லாம நாங்க ஆண்டவருக்குள்ள வாழ முடியாது. கர்த்தருக்குள்ளே உண்மையாக உத்தமமாக வாழும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்க, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். செம்மையான இருதயத்தால், சுத்த இருதயத்தால் உம்மை துதிப்பேன் சொல்லும்போது, நியாயமான நீதி சட்டங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது
ஒரு நேர்மையான இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும் அப்படின்னு சொல்றாரு. உமது பிரமாணங்கள் எல்லாம் கை கொள்வேன். இந்த உலகத்திலே வருகிற பயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை எனக்கு சொல்லித்தாங்கப்பா. இந்த உலகத்திலே வருகிற ஆபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களை கைவிடாதேங்க அப்படி தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பதாக அப்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதே போல ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடுவாய், நான் நாகடியும் பண்ணுகிற தேவனாய் இருப்பேன். காரணம் என்னன்னு சொல்லுங்க, ஆபத்து சூறாவளியை போல வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாங்க ஆண்டவரை தேடாத பொழுது அவர் கைவிட்டுட்டு போயிடுவாரு. ஒரு சகோதரியை குறித்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எப்ப பார்த்தாலும் நான் போற வழியில அவங்க கேத்தலிக், ஆனா அவங்க ஹஸ்பண்ட் நேரத்தோடு இறந்துட்டாங்க. 3 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை வெறுத்துட்டாங்க. ஏன் ஆண்டவர் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தாரு? நான் கடவுளை தானே கும்பிட்டேன், நான் ஆண்டவரை தானே கும்பிட்டேன். அப்ப ஆண்டவர் உனக்கு வணங்குன, நான் சர்ச்சுக்கெல்லாம் போனேன். அவங்க கத்தலிக், அவங்க நான் போனேன். பாருங்க இவ்வளவு சுருக்கம் எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் இல்லையே, கடவுள் எல்லாம் போய் அப்படிப்பாங்க. நான் பேசாம சிரிச்சுட்டே இருப்பேன். அப்படி சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி, அவங்க சிங்கள சகோதரி, அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவங்க வாயில பயங்கரமான அக்கிரமமான காரியங்களை சொல்லுவாங்க. அப்ப நான் காரியங்களை சொல்லுவேன், என் தேவன் என்னோடு கூட இருக்க, அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், அவர் எனக்கு எல்லா காரியங்களையும் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம். சும்மா போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பயங்கரமா பேசுவாங்க. அதெல்லாம் போய், கடவுள் இருக்கிறதெல்லாம் போய், நான் நம்ப மாட்டேன், நீங்க எவ்வளவு சொன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த சகோதரிக்கு ஒரு நாள் வாகனத்துல அவங்க போய் எலெக்ஷனுக்குலாம் நின்றாங்க. பெரிய காரியங்கள்லாம் அவங்க செய்வாங்க. ஆகவே வாகனத்துல போற நேரம் பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் உணர்ந்தாங்களாம், தேவன் கடவுள் இருக்கிறார் என்னோடு அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் தான் என்னை காப்பாத்தினாரு, கடவுள் தான் எனக்கு எல்லாம் என் உயிரை, இல்லாட்டி என் பிள்ளைகள் இன்னைக்கு அனாதையா இருப்பாங்க. பாத்தீங்களா, அந்த எந்த இடத்துல ஆண்டவர் அந்த சகோதரியை தொட்ட பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விபத்து ஆக போகிற அந்த நேரத்திலே அங்க அதை தடுத்து நிறுத்திருக்கிறார் அப்பா. அதுல இருந்து அந்த சகோதரியோட வாயில ஆண்டவரை தூசிக்கிற இந்த ஒரு காரியங்களை இதுவரைக்கும் வந்ததில்லை. நான் சொல்லுவேன், இப்ப சந்தோஷமா சொல்லுவேன், கர்த்தர் எங்களை நடத்துறார், அனுதினமே எங்களை போஷிக்கிறார், அனுதினமே எங்களை நடத்துறார், அனுதினம் எங்களை பிள்ளைகளை போஷிக்கிறார், வழிநடத்தலுடைய தேவைகள் சந்திக்கிறார், எல்லா காரியங்களையும் அவர் தான் செய்கிறான்னு சொன்னோன்னா சிரிச்சுக்கிட்டு பேசாம இருப்பாங்க. ஒரு வார்த்தையேனோ ஆண்டவரை பற்றியான காரியங்களை அவங்க பேச மாட்டாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அதுதான் பிரமாணங்களை கை கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும் இல்லையா. ஆண்டவரை நம்புனா மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் உபத்திரவங்களில் இருந்து அப்பா எங்களை தூக்கி எடுக்க முடியும். அவரை நம்பாத பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கை தூக்கி விட முடியாது. அவரோடு கூட நடக்காத பிள்ளைகள், அவருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை அவர் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கு ஆபத்து வரும் பொழுது தூக்கி எடுக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடாத நாளா இருக்கக்கூடாது. விடிய காலையில நேரத்தோட எழும்புங்க, ஆண்டவருடைய சமூகத்துல போய் வேதத்தை தியானம் பண்ணுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை தியானம் பண்ணிட்டு 2-3 வார்த்தையை வாசிச்சு, அது சும்மா வார்த்தையை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப தண்டனை கொடுப்பாரு. இன்னைக்கு ஆண்டவர் தேடல, அப்படி நம்ம அப்ப தண்டனை கொடுக்க மாட்டாரு. அவர் கிருபையின் தேவன், அவர் எங்களை அன்பினால் அரவணைக்கிற தேவன். காலையில எழும்பணும்னு யாரோடையும் பேசாதீங்க, நேரா ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள போங்க, ஆண்டுடைய வார்த்தையை வாசிங்க. வாசித்துட்டு உங்க குடும்பத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. நீங்க வாழ்ற தேசங்களை ஒப்புக்கொடுங்க. இன்னைக்கு அநேக ஆக்சிடென்ட்கள், அநேக விபத்துக்கள், நாளுக்கு நாள் மரணம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் மிருகங்கள் பாருங்க, நீங்க பார்ப்பீங்க, ரோட்ல இருக்கிற மிருகங்கள் எல்லாம், ரோட்ல இருக்கிற மிருகங்கள்னா நாய், பிள்ளைகளை வளைச்சு போட்டு கடிக்குது, குதறுது. இது காட்டுல இருக்க மிருகங்கள் கூட அந்த ரோட்ல வாகனங்களை மறிக்குது. இதெல்லாம் கடைசி காலமாக இருக்கு. அப்ப சொன்னாரு இல்லையா, அதாவது நான் அனுப்புவேன், காட்டுல இருக்கிற மிருகங்களை எல்லாம்
நான் வந்து இல்லையா இந்த மாதிரி மனுஷருக்கு கரைச்சல் கொடுக்கிற மாதிரி காரியங்களை, பிரச்சனை கொடுக்கிற காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கு. அநேக மறிக்கிறாங்க, மிருகங்களால் தாக்கப்படுறாங்க. பாருங்க, இதுல கடல்ல போய் குளிக்கிறாங்க, நீந்த போறாங்க, ஸ்விம்மிங் பண்றாங்க, அங்க மூழ்கி போயிடுறாங்க, இல்லாம போயிடுறாங்க. நல்ல சந்தோஷமா அங்க போய் நீராட போய் அங்க வந்து திரும்பி வர்றாங்க, மரணம் சடலமா மீட்கப்படுறாங்க. அப்ப இந்த உலகத்தை பார்க்கிற நேரம் கர்த்தருடைய பிள்ளைகளே பயங்கரமா போய் கொண்டிருக்கிறது. மரணம் மரணம், நாளுக்கு நாள் ஜனங்கள் மறைத்து கொண்டே இருக்கிற, வீதியில மரணிக்கிறாங்க, தண்ணீர்ல மரணிக்கிறாங்க, பிளைட்ல போனா அங்க எரிஞ்சு போறாங்க இல்லையா? ஆகவே எல்லா இடங்களிலும் மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கு நாங்க செபிக்கணும். காலையில எழும்பி எங்களுடைய தேசங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்கள் சபையில மக்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களை உற்ற உறவினர் பாருங்க, எங்களுடைய நாங்க நேசிக்கிற மக்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஜெபமானது எங்களுடைய தேசத்தை கொஞ்சமாவது 100-50% எங்களுடைய ஜெபமானது எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய குடும்பங்கள், என்ற சபைகளையும் நாங்க வாழுகிற இந்த பூமியிலே அங்கு காக்கப்படும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே காலையில எழும்பணும்னு ஆண்டோடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, உண்மையா ஜெபிங்க. உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பாவை கூப்பிட்டு ஜெபிங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அப்பா வைத்திருப்பார். ஏனென்றால் நாங்க இந்த நாட்கள்ல டயரி எழுதுறது கிடையாது. அந்த நாட்கள்ல நினைக்கிறேன் 93, 97, 96 அந்த நாட்கள் எல்லாம் 2000, 2003 அந்த நாட்கள்லாம் டயரி எழுதுவோம். அன்னன்னைக்கு செய்யற காரியங்களை, நாங்க எங்க போனோம், அந்த நாள் முடிஞ்சோடனே நாங்க எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன செய்தோம், என்ன காரியங்கள், யார் யாரோட பேசணும், எல்லா காரியங்களும் டைரியில நாங்க எழுதி வைப்போம். அது ஞாபக குறிப்பேடாக இருக்கும் எங்களுக்கு. திரும்பி பார்க்கிற இந்த வருஷம் முடிஞ்சோடனே நாங்க என்னென்ன காரியங்களை செய்தோம், எந்த மனிதரோடு கதைத்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம், என்ன காரியங்கள் எல்லாம் அதுல இருக்கும். அதே போல இன்றைக்கு இந்த நாட்கள் அதெல்லாம் அப்படியே அழிந்து போயிட்டு, அதெல்லாம் இல்லாம போயிட்டு, ஒரே போன் வந்துட்டு இல்லையா? அந்த போனே தான் எங்களுடைய கரங்களில் இருக்கிறது இல்லையா? அதெல்லாம் எழுதுறதுக்கு டைம் இல்லை. அப்பாவுடைய சமூகத்துல அது இருக்கிறது. நாட்குறிப்பேட்டிலே அங்கு ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம். அதை அப்பா ஒவ்வொரு நாளும் திறப்பா. நாங்க இப்ப நிழல் படம், இப்ப பாருங்க, எங்களை ஒரு போட்டோ எடுத்தோம்னா எப்படி பாக்குறோம், வீடியோல எப்படி பாக்குறோம், அதே போல அந்த புத்தகத்திலே எங்களுடைய முகம் அப்படியே அங்க இருக்கும். அப்பா அதை எழுதுவாரு. எல்லா நன்மையும் எல்லா தீமையும், எத்தனை தடவை நாங்க ஆண்டவரை தேடி இருக்கோம், எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கோம், எத்தனை தீமைகளை செய்திருக்கோம், எல்லாமே எழுதப்படும். ஒரு நாள் வரும் மரணம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு காரியம் இருக்கிறது. அது எந்த ஒரு மனுஷனுக்கு சம்பவிக்காம இருக்கவே முடியாது. அது எப்படி எங்களுக்கு ஆயத்தம் பக்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது என்றைக்கு வரும், இன்றைக்கு வரும், நாளைக்கு வரும், அடுத்த வருஷம் வரும், 2 வருஷம் கழிச்சு வரும், 5 வருஷம் கழிச்சு வரும், 10 வருஷம் கழிச்சு வரும். அது எங்களுக்கு வரும். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் மரணித்தால் பரலோக தேவனை போய் நாங்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த புத்தகமானது அங்கு திறக்கப்படுறாங்க. அங்க போனோம், இங்க ஆவியும் ஆத்மாவும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள அங்க போன உடனே எங்களுக்கான புத்தகம் அங்கு திறக்கப்படும். தேவ தூதன், எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த தேவ தூதர் தேவனுடைய சமூகத்துல எங்க கொண்டு வந்து வைப்பார். அது என்ன நியாயம் தீர்க்கிறதோ அதன்படித்தான் அங்கு நாங்க வாழ முடியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தத்தினால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். உலகத்தில் இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகம் எங்களை கரைபடுத்தாதபடி எங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மனுஷனுடைய வார்த்தைகளை கரைபடுத்தாதபடி, நாங்கள் அவர்களை கரைபடுத்தாதபடி எங்களுடைய வாய்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதிகாலையில எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை வாயை முதலாவது பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்களுடைய நாவ பிரதிஷ்டை பண்ணுங்க. இந்த நாளிலே நான் யாரை குறித்து நான் எதுவுமே கதைக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களை மாத்திரமே நான் துதிச்சு கொண்டே இருப்பேன்னு சொல்லி பாருங்க. அந்த நாள் முழுவதும் தேவ ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதம் வேறு விதமாக இருக்கும். ஆக தேவனுடைய சமூகத்திலே அதிகாலையில எழும்பி நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று இந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க செபிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்க. அதை விட எங்களுக்கு வேற ஒரு காரியம் இல்லை. அப்பதான் உலகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், உலகத்திலே சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். நாங்கள் அழிந்து போகிறவர்கள் கிடையாது. தேவனோடு 1000 வருட அரசாட்சியிலே நாங்கள் வாழ போகிற பிள்ளைகளாக இருக்கிறோம்.
புதிய வானம் புதிய பூமியும் படைக்கப்பட போகிறது. அதிலே நாங்கள் அப்பாவுடைய மடியிலே செல்ல பிள்ளைகளாக இருக்க போகிறோம். நீங்களும் நானும் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆக எல்லாம் நாங்க அறிஞ்சிருக்கிறோம்ல. எங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்ல. பரலோகம் இப்படிதான் இருக்க போகிறது, பரலோகம் இப்படிதான் இருக்குது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்திலே அதிக நேரத்தை செலவிடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பாவுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்பா என்னென்ன காரியங்களை அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களோடு நடத்தி இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக என்னென்ன அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நடத்திவிட்டு கடந்து போயிருக்கிறார். அதை குறித்து நாங்கள் பார்ப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. முடியுமான அளவு மற்றவர்களுக்கு அதை குறித்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்பித்துக் கொடுக்க வேண்டும். அதுதான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து அவர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறார். அதுதான் உலகத்திற்கு நாங்கள் உப்பாகவும் உலகத்துக்கு நாங்கள் வெளிச்சமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதைதான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க தேடும் பொழுது உண்மையாக தேடுங்க, உணர்வோடு தேடுங்க. உத்திட்டுல கிடையாது, உள்ளான இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அப்பாவை தரிசிக்கும் பொழுது அவர் பிரதியட்சமாக வெளிப்படுகிற தகப்பன் என்பதாக இந்த நேரத்துல தேவனுடைய சமூகத்தில இருந்து நான் சொல்லுகிறேன். விண்ணப்பத்தை கேட்க வரைக்கும் நல்லா ஜெபிச்சு கொண்டே இருங்க. அவர் கேட்பார். ஒரு அடையாளத்தை கேளுங்க, அவர் கொடுப்பார். இந்த நாட்கள் அவர் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை அப்பா நான் உணர்வு வரைக்கும் நான் உங்களை துதிச்சு கொண்டேதான் இருப்பேன். உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் உங்களை அப்படியே ஆட்கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வாந்தி பண்ணி போடுகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் வாந்தி பண்ணாதபடிக்கு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் நடக்கும் பொழுது பரலோகத்திலே எங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது. பரலோகத்திலே இருக்கிற அந்த புத்தகத்திலே எங்களுடைய பெயர் இடம்பெறும். ஜீவ கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கும், வாடாத ஜீவ கிரீடம். அந்த கிரீடத்தை பெற்று அப்பாவோடு சந்தோஷமாக வாழப்போகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். அல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபத்திலே வெளுத்திருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனுடைய சமூகத்துல இருங்க, அவரோடு கூட நடங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்திலே வெளுத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.